வெல்கம் ஆல் டு மை சேனல் மேக்கப் ஆரா. நம்ம இன்றைக்கி இன்னொரு இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் பார்க்க போகிறோம். இது ஐஸ்வர்யா ராய் ஒரு ரெட் கலர் சாரியில் ரொம்ப எலிகண்ட்டாக இருப்பாங்க. அந்த மேக்கப்பை நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ப்ளீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஹிட் பண்ணுங்கள். ஸோ எஸ், மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம எப்போதுமே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வச்சு தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்தி கூட. ஸோ நான் plum மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு மெட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர். அடுத்து நான் ஃபேஸஸோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது ப்ரைம் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன். ஸோ ப்ரைமர் இதுக்கு அவசியம் இல்லை. ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகும். நல்ல ஒரு வெல்வெட் ஃபினிஷ் கிடைக்கும் ஃபேஸில். நான் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். புதுசாக ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபவுண்டேஷன் வாங்கி யூஸ் பண்ணலாம். மறக்காமல் உங்களோட காது கழுத்துக்கு கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா ஃபேஸ் ஒரு கலர், கழுத்து ஒரு கலர் இருந்தால் நல்லா இருக்காது மேக்கப். அடுத்து போட்ட ஃபவுண்டேஷனை நான் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். அப்போ தான் மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும், ஆயில் வடியாது. ஸோ அதனால தான் நம்ம பவுடர் போடுறோம். இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் போட்டு அழகாக செட் பண்ணுறேன். அடுத்து நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஐப்ரோஸ் ஃபேஸ்க்கு மேக்கப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் உங்கள் மேக்கப் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் எப்போதும் எடுக்கிறது மாதிரி என்னோடய ஃப்ரீடம் ப்ரோ பேலட்லேருந்து டார்க்கஸ்ட் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறது எப்போதுமே சென்டர் ஆஃப் தி ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரஷில் லெஃப்ட் ஓவர் ப்ராடக்ட் தான் உங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும் வெர்டிக்கல் வைஸில். அடுத்து நான் ஒரு ஐப்ரோஸ் கோம் எடுத்து ஐப்ரோஸை நல்லா சாஃப்ட் பண்ணுறேன். ஸோ தட் ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. இப்போ ஐ மேக்கப் போயிடலாம். அவங்க ஒரு மாதிரி சாஃப்ட் ஸ்மோக்கி ஐஸ் வச்சுருப்பாங்க. நானும் அதான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பேஸாக நான் மியூசிக் ஃப்ளவர் ஜெல் லைனர்லேருந்து ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து என்னோடய பேஸாக ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுறேன். ஐலிட்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். க்ரீஸ் க்ராஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம அழகாக இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். அதுதான் நமக்கு ட்ரான்சிஷனாக இருக்க போகுது. ஸோ நான் அப்ளை பண்ண ஜெல் லைனரை ஒரு ஃப்ளஃபியான பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ எட்ஜஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்க போகுது. அடுத்து பேலட்டில் இருக்கிற ஒரு பிளாக் கலர் எடுத்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் ஐலிட்ஸில் மட்டும் அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. க்ரீஸ் லைனை தாண்டி போக வேண்டாம். இப்போ அடுத்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு லைட் ப்ரௌன் கலர் சேம் பேலட்லேருந்து எடுத்து அந்த அப்ளை பண்ண பிளாக் கலரையும் ப்ரௌன் கலரையும் மர்ஜ் பண்ணுறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணணும். நல்ல டைம் எடுத்துக்கோங்க பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் ஸ்மோக்கி ஐஸ் எப்போதுமே அழகாக சாஃப்டாக இருக்கும்.
நம்ம எப்போவுமே ஐஸ்க்கு வந்து டார்க் கலர் போகணுன்னா அண்டர் ஐஸ் வந்து எப்போதுமே லைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபேஸ் வந்து டல்லாக இருக்காது. எப்போவுமே டார்க் கலர் ஐஸ் போகும்போது ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல் ஆகும். அதனால தான் நான் மெப்ளின்லேருந்து என்னோடய ஷேட் விட ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் இப்போ கையிலே பிளெண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் எனக்கு பிளெண்டிங் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண சேம் ப்ரஷ் வச்சு ஃபவுண்டேஷனோட நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். அப்ளை பண்ண கன்சீலரை வந்து அகேன் பவுடர் வச்சு செட் பண்ணணும், இல்லைன்னா வந்து கன்சீலர் வடிய ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து லாக்மேயோட ஐகானிக் காஜல் எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் 2 to 3 ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் டைட் லைன் கூட பண்ணுறேன். இப்போ சேம் ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடய லோவர் லேஷ் லைனையும் நான் வந்து ஸ்மட்ச் பண்ணுறேன். இப்படி ஸ்மட்ச் பண்ணுறதுனால லோவர் லேஷ் லைன் கூட நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். நான் அப்ளை பண்ண 2 ப்ரௌனுமே லைக் லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் ரெண்டுத்தையும் வச்சு நல்லா ஸ்மோக் பண்ணுறேன். ஸ்மட்ச் பண்ணி விடுறேன். அடுத்து அப்பர் லேஷ் லைன்லேயும் சேம் காஜல் வச்சு நான் வந்து ரொம்ப க்ளோஸராக அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட போகிறேன். ஏன்னா நமக்கு எந்த ஒரு டார்க் லைன்ஸும் நமக்கு தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து வெட் அண்ட் வைட் மஸ்காரா. மஸ்காரா வந்து நல்லா ஹெவியாக போட்டுக்கோங்க. நான் ஃபேக் ஐ லேஷஸ் போக போகிறது இல்லை. ஸோ நல்ல ஒரு 2 to 3 கோச் வந்து நல்லா ஹெவியாக அப்ளை பண்ணுறேன், போத் அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ். நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் கான்டர் பண்ண போகிறோம். நான் அதுக்கு எடுத்துருக்கிறது வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ். ரொம்ப லைட் ஹேண்டடாக வந்து நான் கான்டர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நான் ப்ளஷ் வந்து இன்றைக்கி வெட் அண்ட் வைல்டோட மெல்லோ வைன் எடுக்கிறேன். அது ரொம்ப நல்ல மேட் ஃபினிஷ் உள்ள ஒரு ப்ளஷ். ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல ப்ரான்சி எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து வெட் அண்ட் வைல்ட் ப்ளஷ் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு அழகாக அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹைலைட்டர். இது வந்து சிவானா பேலட். ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் எல்லாமே ஹைலைட்டர் போட்டு அப்ளை பண்ணணும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஜென்ரலாக ஹைலைட்டர் போட்டு போனோன்னாவே ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளாஸி க்ளோயி லுக் கிடைக்கும். ஸோ ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக். நம்ம ஐஸ் வந்து கொஞ்சம் நல்ல டார்க் கலர் போனதுனால லிப் டோன் வந்து எப்போவுமே மியூட்டடாக இருந்தால் தான் ஃபோக்கஸ் எல்லாம் ஐஸில் இருக்கும். ஸோ நான் வெட் அண்ட் வைல்டோட கிவ் மீ மோக்கா லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து மேக்கப் லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் நான் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ரீக்ரியேட் பண்ண மேக்கப் லுக். ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மேக்கப் லுக் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா ரெட் சாரி போட்டிங்கன்னா போட்டுட்டு போங்க. ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.